இந்த வண்டிக்கு வெறும் 69,000 ரூபாய் கோட் பண்ணது. இந்த வண்டிக்கு பாத்தீங்கன்னா வெறும் 65,000 தான் கேக்குது. என்ன ரேட் கோட் பண்றீங்க? வெறும் 69,000 தான் கேக்குது. நேர்க்கிற கண்டிஷனுக்கு வெறும் 87,000 ரூபாய்க்கு கொடுத்துடலாம். வெறும் 1,27,000 தான். வெறும் 1,32,000 கேக்குதுங்க. வெறும் 1,32,000 தான் இந்த வண்டி கேக்குது. இந்த வண்டிக்கு பாத்தீங்கன்னா 1,45,000, 1,59,000 ரூபாங்க. இந்த வண்டிக்கு வெறும் 1,69,000 கேக்குது. நம்ம சேலம் மாவட்டத்திலே வாழப்பாடியில் ஒரு கலன்னு கலக்கிட்டு இருக்காங்க நம்ம ஸ்ரீ ராணி கார்ஸுங்க. இன்னைக்கு நம்ம அந்த இடத்துக்கு தான் வந்திருக்கோம். இன்னைக்கு நம்ம என்ன கார் பார்க்க போறோம் ஒரு எக்ஸைட்டாக வந்திருக்கோம். ஏன்னா ராணி கார்ஸை பொறுத்த வரைக்கும் ஆரம்பிச்சு கொஞ்ச நாள் நம்ம பட்டை எடுத்துக்கிட்டு இருக்காங்க. இந்த வீடியோ மட்டும் நீ ஸ்கிப் பண்ண பாருங்க. முக்கியமான ஒரு அப்டேட் இதில் போய்கிட்டு இருக்கு. எப்படி இருக்கீங்க? சூப்பரா இருக்கேன். நீங்க எப்படி இருக்கீங்க? சூப்பரா இருக்கும். நம்ம நாளாச்சு பார்த்து நம்ம திருப்பூர்ல பார்த்தது. அப்போ வாழப்பாடி தனியா வந்துட்டு ஆமாங்க. ஓகே, இப்போ நம்ம வாழப்பாடிக்கு எப்படி நம்ம ஆபீஸ்க்கு வரணும்? சேலத்துல இருந்து வரும்போது ஆத்தூர் போற பஸ்ல ஏறிக்கலாம். ஆத்தூர் கள்ளக்குறிச்சிங்க. அங்க இருந்து நீங்க வந்து இதுல சேலம் பஸ், சேலத்துல இருந்து ஆத்தூர் கள்ளக்குறிச்சி போற பஸ்ல ஏறிட்டீங்கன்னா வாழப்பாடின்னு கேட்டா நம்ம இறக்கி விட்டுருவாங்க. அங்க இருந்து ஒரு ஆட்டோ பிடிச்சி வந்தா ஆட்டோக்கான சார்ஜ் நம்மளே கொடுத்துருவோம். ஆட்டோவுக்கு நீங்க பாத்தீங்கன்னா நியூ ஆடியோ ஆபீஸுக்கு பக்கத்துல நம்ம ஆபீஸ் 400 மீட்டர் டிஸ்டன்ஸ்ல இருக்கு. நீங்க ஆட்டோ சொன்னா போதும் கொண்டாந்து இறக்கி விட்டுருவாங்க. ஆட்டோக்கான சார்ஜ் நம்மளே கொடுத்துருவோம். ஓகே, இப்போ இந்த வீடியோவில் நீங்க என்ன பண்ண போறீங்க? இந்த வீடியோவில் என்ன பண்ண போறோம்னா, நிறைய லோ பட்ஜெட்டில் தான் நம்ம வச்சிருக்கோம். அதே மாதிரி ஹை பட்ஜெட்லேயும் வண்டி இருக்கு. ரெண்டுமே இருக்குதுங்க. உங்களுக்கு எப்பவுமே ராணி கார்ஸ்ல வண்டி தரமா இருக்கும், குவாலிட்டியா இருக்கும், ரேட்டு கம்மியா இருக்கும். இதுதான் நம்ம ராணி கார்ஸோட இதுவே. ஓகே, இப்போ ரீசெண்டா பாத்தீங்கன்னா டோக்கன் போட்டு நிறைய சேல் பண்ணிட்டு இருக்கீங்க. இப்போ டோக்கன் போயிட்டு இருக்குங்களா எப்படிங்க இது? ஆமா, நம்ம குழுக்கள் முறையில ஒரு கார்டு நம்ம கொடுத்துட்டு தான் இருக்கோம். ஃபங்க்ஷன் டைம்ல இந்த மாதிரி நம்ம கொடுத்துட்டு தான் இருக்கிறோம். வெறும் 199 ரூபா மட்டும்தான் நீங்க ஜிபே பண்ணணும். அந்த நம்பருக்கு ஜிபே பண்ணிட்டு ஸ்கிரீன்ல தெரியற நம்பருக்கு 199 ரூபா ஜிபே பண்ணிட்டு அதே நம்பர் ஸ்கிரீன்ஷாட் எடுத்து வாட்ஸ்அப்ல அனுப்பிட்டு உங்க பேரு, ஊரு, மொபைல் நம்பர் 3 அனுப்பிடுங்க. நாங்க டோக்கன் வாட்ஸ்அப்ல அட்ரஸோட அனுப்பிடுவோம். நீங்க 199 ரூபாய்க்கு ஒரு கார் எடுக்கணும் பாத்தீங்கன்னா இந்த ஆப்பர்ச்சுனிட்டியை மிஸ் பண்ணிடாதீங்க. சூப்பரான அருமையான கார் கொடுங்க. அந்த காரை பாத்துடலாங்களா? தாராளமா பாத்துடலாம். அப்படியே வாங்க. குழுக்கள் வீடியோ பாத்தீங்கன்னா கார் பாத்தீங்கன்னா இடையில நம்மளுக்கு இது பண்ணி கொடுப்பாங்க. இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாம பாருங்க. வணக்கம், ஸ்ரீ ராணி கார்ஸ், சேலம் வாழப்பாடி நியூ ஆடியோ ஆபீஸ் பக்கத்துல நம்ம ஆபீஸ் இருக்குதுங்க. இது நீங்க எங்க இருந்து வரணும் பாத்தீங்கன்னா, சேலத்துல இருந்து வந்தீங்கன்னா ஆத்தூர் கள்ளக்குறிச்சி போற வழியில வாழப்பாடின்னு கேட்டு இறங்கிக்கலாம். இறங்கிட்டு ஒரு ஆட்டோ பிடிச்சிங்கன்னா ஆட்டோ 100 ரூபாய் சார்ஜ் வருங்க. அந்த சார்ஜ் நம்மளே கொடுத்துருவோம். நீங்க நம்மளது பாத்தீங்கன்னா 1.5 கிலோமீட்டர் தான் வரும். நியூ ஆடியோ ஆபீஸ் பக்கத்துல நம்ம ஆபீஸ் இருக்குது. மிஸ் பண்ணிடாதீங்க. அதே மாதிரி பாத்தீங்கன்னா நம்ம கார் வந்து லோ பிரைஸ்ல தான் கொடுக்க போறோம். மாருதி 800 2000 மாடல், 3 ஓனர், எஃப்சி இன்சூரன்ஸ் ரெண்டுமே கரண்ட்ல இருக்குது. 5 ஸ்பீடு MPF இன்ஜினுங்க. இந்த வண்டிக்கு வெறும் 69,000 ரூபாய் கோட் பண்ணது. வண்டி வந்து பாருங்க, பாடி லைன், இன்ஜின் பக்கா தெளிவா இருக்குது. இந்த வண்டியை மிஸ் பண்ணிடாதீங்க. இன்டீரியல் நீட்டா இருக்குது. எத்தனை ஓனர் சொன்னீங்க? 3 ஓனர் கண்டிஷன்ல இருக்குதுங்க. 3 ஓனர். சூப்பருங்க. வண்டி தெளிவா இருக்கு. ஸ்டென்ட் ஸ்கிராட்ச் கூட இல்லைங்க. அந்த அளவுக்கு தெளிவா நிப்பாட்டி தெளிவா இருக்கு வண்டி. சூப்பர். எஃப்சி இன்சூரன்ஸ் ரெண்டுமே கரண்ட்ல இருக்குது. ஓகே, என்ன ரேட் சொன்னீங்க? வெறும் 69,000 தான். இது பிக்சட் இல்ல, ஒரு சின்ன வித்தியாசம் பண்ணி தரேன். ஓகே, இதுக்கு லோன் கிடைக்குங்களா? லோன் நம்மகிட்ட கிடையாதுங்க. நம்மகிட்ட எல்லாமே ரெடி கேஷ் தான். வண்டி தெளிவா இருக்குதோ. எந்த வண்டி எடுத்தாலும் எந்த வண்டி எடுத்தாலும் ஒரு 15-14 மாடலுக்கு மேல உள்ளதுக்கு நான் லோன் பண்ணி தரேன். அதுக்கு கீழே உள்ளது எல்லாமே ரெடி கேஷ் தான். வண்டி தெளிவா இருக்கும். வந்து மிஸ் பண்ணிடாம பாருங்க. சூப்பர். இது பாத்தீங்கன்னா 2006 மாடல், 2 ஓனருங்க. ஒரு லோக்கல் நம்பர்ல இண்டிகோ எஃப்சி கரண்ட் 27 வரைக்கும் கரண்ட்ல இருக்குது. இன்சூரன்ஸ் மட்டும்தான் இல்ல, இன்டீரியல் எல்லாமே நீட்டா இருக்கும். வண்டியை சுத்தி பாருங்க. இந்த வண்டிக்கு நம்ம லோ பிரைஸ்ல தான். டயர்லாம் பாத்தீங்கன்னா குட் கண்டிஷன்ல தான் இருக்குங்க. ஒரு 70% பக்கமா இருக்கும். இன்டீரியல் காட்டுங்க. இன்டீரியல் பாருங்க, பவர் விண்டோ இருக்கும், பவர் ஸ்டேரிங். ஏசி வரைக்கும் எப்படி இருக்கு? நல்லா இருக்கலாம். ஏசி வந்து நம்ம பாக்கணுங்க, ஆன்ல தான் இருக்கு. டயர்ல எத்தனை கண்டிஷன் இருக்கு? டயர்ல 75% மேல இருக்குங்க. ஓகே. வண்டியில ஒர்க் இருக்குங்களா?
ஆமாங்க, சின்ன சின்ன ஒர்க் இருக்குங்க. கொஞ்சம் டிங்கரிங், லைட்டா பெயிண்ட் டச்சப் இருக்கும். ஓகே, மத்தபடி வண்டி தெளிவா இருக்கும். அது நம்ம ரெடி பண்ணி பேட்டரி என்னங்க, அதை ரெடி பண்ணி கொடுக்கலாமா? இல்லைங்க, நம்ம இருக்கிற கண்டிஷனுக்கு அப்படியே கொடுத்துருவோம். கஸ்டமர் வெஹிக்கிள் தான். இந்த வண்டிக்கு பாத்தீங்கன்னா வெறும் 65,000 தான் கேக்குது. நேரா வாங்க, என்ன பெஸ்டா பண்ண முடியுமோ பெஸ்டா பண்ணி தரேன். வண்டி தெளிவா இருக்கு, மிஸ் பண்ணிடாதீங்க. டாடா நானோ பாத்தீங்கன்னா 2012 மாடல் எஃப்சி இன்சூரன்ஸ் இல்லைங்க, எஃப்சி 27 வரைக்கும் கரண்ட்ல இருக்குது. 4 டயரும் 70% மேல இருக்கு. ஏசி ஒர்க்கிங்ல இருக்குது, செட்டு ஒர்க்கிங்ல இருக்குது. பாத்தீங்கன்னா வண்டி தெளிவா இருக்கு. ஒரு 25க்கு மேல மைலேஜ் கொடுக்குற வண்டிங்க. வண்டி இன்ஜின் தெளிவா இருக்கு. இந்த வண்டியை மிஸ் பண்ணிடாதீங்க. பாருங்க, ஒரு லோக்கல் நம்பர் தான். ஒரு சின்ன ஃபேமிலி போறது நல்லா இருக்கும். சூப்பரா இருக்குங்க. வண்டி லாங் டிரைவ்லாம் பண்ணலாம். ஓகே, இந்த வண்டி என்ன ரேட் கோட் பண்றீங்க? வெறும் 69,000 தான் கேக்குது. நேரா வாங்க, இதுவும் பிக்சட் இல்ல, பெஸ்டா பண்ணி தரேன். மாருதியில ஓம்னிங்க 2004 மாடல் 2 ஓனர் கண்டிஷன்ல இருக்குது. எஃப்சி இன்சூரன்ஸ் மட்டும் நீங்க எடுக்கணும். தேவைப்பட்டா அது நம்மளே அமௌண்ட் கொடுத்தா எடுத்து கொடுத்துருவோம். இது பாத்தீங்கன்னா எல்பிஜியோட இருக்குதுங்க. வண்டி தெளிவா இருக்கு. MPFI இன்ஜினுங்க. இன்ஜின் பாடி இன்டீரியர்லாம் நீட்டா இருக்கு. இன்டீரியர் காட்டிடுங்கண்ணா. இன்டீரியர்லாம் பாருங்க, நீட்டா இருக்கும். சீட் கவர்லாம் புதுசா போட்டிருக்காங்க. ஒரு வாட்டர் வாஷ் மட்டும் பண்ணா போதுங்க. வாட்டர் வாஷ் பண்ணாம இருக்குதுங்க. ஆமா, வாட்டர் வாஷ் பண்ணாம இருக்குது. நம்ம பண்ணி கொடுத்துருவோம். ஓகே, ஆமா. வண்டியில ஏதாவது ஒர்க் இருக்குங்களா? கண்டிஷன் வண்டியில எதுவும் ஒர்க் இல்லைங்க. இன்ஜின் தொட்டா ஸ்டார்ட் பண்ணா வண்டி ஓட்டிட்டு நீங்க பாட்டு போயிட்டு இருக்கலாம். ஓகே, இதுல பெண்டிங் என்னன்னு பாத்தீங்கன்னா எஃப்சி இன்சூரன்ஸ் மட்டும்தான். அதை எடுத்து கொடுத்துலாம். ஆமா, நீங்க சொன்னீங்கன்னா எடுத்து கொடுத்துருவோம். மேல அமௌண்ட் கொடுத்தா. இப்ப எஃப்சி இன்சூரன்ஸ் இல்லாம இருக்கிற கண்டிஷனுக்கு வெறும் 87,000 ரூபாய்க்கு கொடுத்துடலாம். 87? ஆமாங்க, நேரா வாங்க. இதுல இருந்து ஒரு சின்ன வித்தியாசம் பண்ணித்தேன். நீங்க எஃப்சி இன்சூரன்ஸ் வேணுங்கன்னா மேல அமௌண்ட் கொடுத்தீங்கன்னா அதையும் பண்ணி கொடுத்துருவேன். ஓகே, அடுத்து பார்க்க போற ஓமினி பாத்தீங்கன்னா 2008 மாடல் எஃப்சி இன்சூரன்ஸ் ரெண்டுமே கரண்ட்ல இருக்குது. வண்டி பாத்தீங்கன்னா தெளிவா இருக்குதுங்க. இது லோக்கல் நம்பர் தான். இது ஓனர் சைடு மட்டும் பாத்தீங்கன்னா ஓனர் 5ங்க. ஆனா வண்டி தெளிவா இருக்குது. எஃப்சி இன்சூரன்ஸ் எல்லாமே கரண்ட்ல இருக்குது. இந்த வண்டிக்கு இன்டீரியர் காட்டுங்களா. இன்டீரியர் பாருங்க, நீட்டா இருக்கு. 5 ஓனர் இருக்கீங்க. வண்டி இன்ஜின் கண்டிஷன்ல எப்படி இருக்குது? இன்ஜின் பாடி எல்லாமே சூப்பரா இருக்குங்கண்ணா. வண்டி தெளிவா இருக்குது. ஓகே, எஃப்சி 28 வரைக்கும் கரண்ட்ல இருக்குது. இன்சூரன்ஸ் 26 வரைக்கும் கரண்ட்ல இருக்குது. சீட் கவர்ல சொல்றீங்க, நல்லா இருக்கு பாருங்க. வண்டிலாம் சூப்பரா இருக்கு, தெளிவா இருக்கு. ஆமா ஆமாங்க. வண்டியில மத்த ஒர்க் ஏதாவது இருக்குங்களா? வேற எந்த ஒர்க்கும் இல்லைங்க. எடுத்தா ஆமா, வண்டி எடுத்தா நீங்க பாட்டுக்கு ஓட்டி போய்க்கலாம். சூப்பர். இந்த வண்டி என்ன ரேட் கோட் பண்றீங்க? வெறும் 1,27,000 தான். ஆமா, 1,27,000. இதுவும் பிக்சட் இல்ல. வண்டி பாடி இன்ஜின் தெளிவா இருக்கு. இந்த வண்டிக்கு 27,000, 1,27,000 தான் கேக்குது. நேர்ல வாங்க, சின்ன வித்தியாசம் பண்ணி தரேன். சூப்பர். ஹுண்டாயில சாண்ட்ரோங்க 2006 மாடல் 2 ஓனர் எஃப்சி இன்சூரன்ஸ் ரெண்டுமே கரண்ட்ல இருக்குதுங்க. வண்டி ஒரு தெளிவா இருக்குது. இன்டீரியர்ல எல்லாமே நீட்டா இருக்குங்க. டயர் கண்டிஷன்லாம் ஒரு 60%க்கு மேல, 70% அந்த ரேஞ்சில் இருக்குங்க. 4 டயருமேங்களா? ஆமா, 4 டயருமே. ஓகே, வண்டியோட இன்ஜின் கண்டிஷன் எப்படி இருக்குது? நல்லா இன்ஜின் பக்காவா இருக்குதுங்க. எஃப்சி இன்சூரன்ஸ் ரெண்டுமே கரண்ட்ல இருக்குது. சூப்பருங்க. ஏசி கூட ஒர்க்கிங் தான். கேஸ் டாப் அப் பண்ணணும். கேஸ் டாப் அப்பும் பாத்தீங்கன்னா அதை பண்ணீங்கன்னா போதும். மற்றபடி எந்த ஒர்க்குமே கிடையாது. ஓ, சூப்பருங்க. சீட் கவர்ஸ் ரொம்ப நல்லாவே இருக்குது. ஆமா, இன்டீரியர்லாம் நீட்டா இருக்கும். இந்த வண்டிக்கு என்ன ரேட் கோட் பண்றீங்க? இந்த வண்டிக்கு பாத்தீங்கன்னா எஃப்சி இன்சூரன்ஸ் எல்லாமே கரண்ட்ல இருக்குது. 2 ஓனர் கண்டிஷன்ல இருக்குது. வெறும் 1,32,000 கேக்குதுங்க. நேரா வாங்க, ஒரு சின்ன வித்தியாசம் பண்ணி தரேன். அடுத்து ஒரு சாண்ட்ரோங்க 2006 மாடல் 3 ஓனர் கண்டிஷன்ல இருக்குது. எஃப்சி கரண்ட்ல இருக்குது. இன்சூரன்ஸ் மட்டும் இல்ல, பாடி லைன், இன்ஜின் எல்லாமே தெளிவா இருக்குது. இன்டீரியர்ல எல்லாமே பக்காவா இருக்குங்க. அதே மாதிரி ஏசி ஃபுல் கூலிங். ஏசி நீட்டா ஒர்க்கிங் இருக்குது. இன்டீரியர் காட்டிடுங்க பாருங்க. கொஞ்சம் வாட்டர் வாஷ் பண்ணுங்களா? அப்படி அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை. வண்டியெல்லாம் நீட்டா இருக்கு. ஓஹோ, வாட்டர் வாஷ் வேணும்னாலும் நம்ம பண்ணி கொடுத்துடலாம். சூப்பர். சின்ன சின்ன ஒர்க் இருக்கானா? எந்த ஒர்க்கும் கிடையாது இந்த வண்டி. இல்ல. ஆமா, எந்த ஒர்க்கும் கிடையாது. சூப்பருங்க. ஆமா, வண்டி ஏசி செட்டு எல்லாமே ஒர்க்கிங். நீங்க செய்யணும்னு பாத்தீங்கன்னா இன்சூரன்ஸ் மட்டும் போடணும். மற்றபடி வண்டியில எதுவும் வேலை இல்ல. எஃப்சி எத்தனை நாளைக்கு இருக்கு உங்களுக்கு? எஃப்சி 26 வரைக்கும் இருக்கு. 26. சூப்பர். இந்த வண்டி என்ன ரேட் பண்றீங்க? வெறும் 1,32,000 தான் இந்த வண்டி கேக்குது. இந்த வண்டி வாங்க, ஒரு சின்ன வித்தியாசத்துல பண்ணி தரேன். வண்டி தெளிவா இருக்கும் எப்பவுமே. சரி, ராணி கார்ஸ் நீங்க நேர்ல வந்து ஒரு டைம் பாருங்க. வண்டி தெளிவா இருந்தா மட்டும் வண்டி நீங்க சூஸ் பண்ணலாம். ஃபோர்டு ஃபிகோ 2011 மாடல் 2 ஓனர் கண்டிஷன்ல இருக்குது. இந்த
இந்த வண்டி பாத்தீங்கன்னா பக்காவா இருக்குதுங்க. இன்ஜின் இன்டீரியர் எல்லாமே நல்லா இருக்கும். டயர்ல எப்படி இருக்குங்க? டயர் பாயிண்ட் எல்லாம் பாத்தீங்கன்னா ஒரு 75% இருக்குதுங்க. நாலுமேங்களா? ஆமா ஆமாங்க, நாலுமே நல்ல கண்டிஷன்ல தான் இருக்கும். இன்டீரியர் அதே மாதிரி பாத்தீங்கன்னா நீட்டா இருக்கும். வண்டி எந்த செலவு இருக்குங்களா ஏதாவது? ஆமா, இது கொஞ்சம் சில்லற செலவு இருக்குங்க. இந்த இடத்துல ஒரு இது பெயிண்ட் டச்சப் இல்ல, நம்ம அவங்க தான் பண்ணிக்கணும், கஸ்டமர் வண்டி தான். ஓகே. ஆமா, பெயிண்ட் டச்சப் கொஞ்சம் பண்ற மாதிரி இருக்கும். இது ஒண்ணும் இல்ல, பம்பர் மட்டும் தான். மத்தபடி பாடி எல்லாம் காமிச்சிருங்க, பாத்தீங்க நீட்டா இருக்கும், தெளிவா இருக்கு. ஆமா ஆமாங்க. இந்த பேக் பம்பர் மட்டும் ஒரு இடத்துல இது இருக்குங்க. இந்த வண்டி என்ன ரேட் பண்றீங்க? இந்த வண்டிக்கு பாத்தீங்கன்னா 1,45,000. ஆமா, இந்த வண்டி பாத்தீங்கன்னா பிக்சடா கொடுத்துடலாங்க. வண்டி தெளிவா இருக்கு. நீங்க போர்டு பிகோ டீசல் இந்த ரேட்டுக்கு எங்கேயுமே கிடைக்காது. வண்டி தெளிவா இருக்கு, வந்து பாத்துக்கு மிஸ் பண்ணிடாதீங்க. மாருதில வேகனாருங்க, 2007 மாடல், 2 ஓனர், எல்பிஜியோட இருக்குது. பெட்ரோல், ஏசி எல்லாமே பக்காவா இருக்கு. ரெண்டுலயுமே ரன் ஆகுங்க. எஃப்சி இன்சூரன்ஸ் ரெண்டுமே கரண்ட்ல இருக்குது. இந்த வண்டிக்கு நம்ம பாத்தீங்கன்னா எல்லா கண்டிஷன், வண்டி எடுத்தா நீங்க ஓட்டுறது மட்டும்தான் வேலையா இருக்கும். அந்த அளவுக்கு வண்டி தெளிவா இருக்குது. டயர்ல எப்படிங்க? டயர் பாயிண்ட் எல்லாம் பாத்தீங்கன்னா ஒரு 60% மேலங்க. அதே மாதிரி இன்டீரியர் பாருங்க, சூப்பரா இருக்கு. ஆமா, நீட்டா இருக்குங்க. எல்லாமே ஏசி ஒர்க்கிங், செட்டு ஒர்க்கிங், எல்பிஜிலயும் ஓடும், பெட்ரோல்லயும் ஓடும். சூப்பர், ரெண்டுமே. ஆமா, ரெண்டுமே இருக்கு. அதே மாதிரி எஃப்சி இன்சூரன்ஸ் ரெண்டுமே கரண்ட்ல இருக்குது. இந்த வண்டிக்கு நீங்க எந்த வேலையுமே செய்ய வேண்டியதில்ல. ரேட்டும் நம்ம கம்மியாக தான் இப்போ கோட் பண்ண போகிறோம். கஸ்டமர் ஏற்கனவே ரேட்டு எக்ஸ்ட்ரா கேட்டிருந்தாங்க, இப்போ நம்ம கம்மி ரேட்டை கோட் பண்ண போகிறோம். இந்த டைமில் மிஸ் பண்ணிடாதீங்க. என்ன ரேட் கோட் பண்ணுறீங்க? 1,59,000 ரூபாங்க. இதிலிருந்து ஒரு சின்ன வித்தியாசம் பண்ணித்தரேன். வண்டி தெளிவாக இருக்குது, சரிங்களா? வண்டி மிஸ் பண்ணிடாதீங்க, பக்கா தெளிவாக இருக்குது. அடுத்து நம்ம பார்க்க போகிறது மாருதியில் ஆல்டோ 2010 மாடல், 3 ஓனர் கண்டிஷனில் இருக்குது. எஃப்சி 30 வரைக்கும் கரண்டில் இருக்குது. இன்சூரன்ஸ் கரண்டில் இருக்குதுங்க. அதே மாதிரி பாத்தீங்கன்னா இன்டீரியர் நீட்டா இருக்கும். டயர் பாயிண்ட் 75% இருக்கும். 60 இருந்து 70% டயர் பாயிண்ட் இருக்குதுங்க. இன்டீரியர் காட்டிடுங்க. இன்டீரியர் பாருங்க, நீட்டா இருக்கும். சீட் கவர்ஸ் புதுசு மாதிரி. ஆமாங்க, வண்டி நீட்டா இருக்கு. வண்டியே ஒரிஜினாலிட்டியா இருக்குங்க. ஓனர் சைடு மட்டும்தான் வண்டி எக்ஸ்ட்ரா ஆயிடுச்சுங்க. ஒரிஜினாலிட்டி அப்படியே இருக்குது. அதே மாதிரி ஏசி ஒர்க்கிங்ல இருக்குது, செட்டு ஒர்க்கிங் இருக்குது. இந்த டாப் மட்டும் நீங்க பெயிண்ட் டச்சப் பண்ற மாதிரி இருக்கும். டாப்பும் ஃப்ரண்ட் பேனட் மட்டும் பெயிண்ட் டச்சப். ஆமா, மத்தபடி எல்லாம் ஒரிஜினாலிட்டியா இருக்குதுங்க. வண்டி தெளிவா இருக்குது. வண்டி தான் பாத்தீங்கன்னா சென்னை நம்பர் ஓப்பனாவே சொல்லிடுவோம். நம்மளது எப்பவுமே ராணி காசுல எதுவுமே மறைக்கிறதே கிடையாது. வண்டி சென்னை நம்பரு. பாடி நீங்க எங்க வேணாலும் ரேம்ல விட்டு ஏற்றி பாத்துக்கலாம். இன்ஜின் பாடி சூப்பரா இருக்கு. பெயிண்டிங் ஒன்று, ஆமா, பெயிண்ட் மட்டும் தான் ஒரிஜினல் பெயிண்ட்ல இருந்து நீங்க டச் அப் பண்ற மாதிரி இருக்கும். இந்த வண்டிக்கு வெறும் 1,69,000 கேக்குது. நேர்ல வாங்க, இதுவும் பிக்சட் இல்ல. இன்னும் என்ன என்னால பண்ண முடியுமா பண்ணி தரேன். அடுத்து நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போறது மாருதியில ரிக்ஸுங்க, 2010 மாடல், எஃப்சி இன்சூரன்ஸ் ரெண்டுமே கரண்ட்ல இருக்குது. எஃப்சி 30 வரைக்கும் கரண்ட்ல இருக்குது. பாத்தீங்கன்னா இது வீடியோங்க, டீசல் வண்டி. டயர் பாயிண்ட் எல்லாம் பாத்தீங்கன்னா ஒரு 60% இருக்குங்க. 4 வீலுமே அலாய் வீல் தாங்க. இது நம்ம ஸ்டெப்னி போட்டிருக்கேன். 4 வீலுமே அலாய் வீலு. இது எக்ஸ்ட்ரா அடிஷனலா போட்டிருக்காங்க. வீடியோக்கு உங்களுக்கு அலாய் வீல் வராது. ஷிஃப்டோட இன்ஜின் தானே உங்களுக்கு? ஆமாங்க, ஷிஃப்டோட இன்ஜின் தான். இது நீங்க ஷிஃப்ட் எடுக்க போனீங்கன்னா ரேட் உங்களுக்கு வேற மாதிரி இருக்கும். நம்ம இந்த வண்டிக்கு ரேட் கம்மியா தான் கோட் பண்ண போறோம். லோக்கல் நம்பரு, பாடி லைனு தெளிவா இருக்குதுங்க. ஒரு ரஸ்ட் எங்கேயுமே பார்க்க முடியாது. அதே மாதிரி இன்ஜின் பக்காவா இருக்குது. நீங்க இன்டீரியர்ல வந்து காட்டுங்க. இன்டீரியர்ல எக்ஸ்ட்ரா ஒர்க் எல்லாம் பண்ணிருக்காங்க, பாருங்க. சூப்பராங்க. ஆமா, இன்டீரியர் நீட்டா இருக்குங்க. உள்ள ஆமா, டச் ஸ்கிரீன்ல போட்டுருக்காங்க. டச் ஸ்கிரீன் செட் எக்ஸ்ட்ரா போட்டுருக்காங்க. ஏசி பக்கா கூலிங்ல இருக்குது. அதே மாதிரி மைக்கு, அதே பேட்டரி, நியூ பேட்டரி எல்லாமே இருக்குங்களா? ஆமா, இன்ஜின் ரூமும் காட்டிருங்க. சூப்பராக இருக்கு. ஆமா, இதே மாதிரி இன்டீரியருக்கு இது பாட்டுங்க. இன்ஜின் ரூம் காட்டிருங்க, பாருங்க. நியூ பேட்டரி. ஆமா, நியூ பேட்டரி இப்பதான் போட்டிருக்குங்க. ஒரு 10-15 நாள் தான் டிஃபரெண்ட்ல இருக்கும். சூப்பருங்க. அதே மாதிரி இன்ஜின் நீட்டா இருக்கும். இன்டீரியர் இது பாத்துக்குங்க, இந்த இன்ஜின் ரூம் பாத்துக்குங்க, தெளிவா இருக்கு. தெளிவா இருக்கும். எங்கேயும் எந்த ஒரு இதுவும் இருக்காது. எஃப்சி 30 வரைக்கும் கரண்ட்ல இருக்குது. நேம் டிரான்ஸ்ஃபர் நம்மளே பண்ணி கொடுத்துருவோம். ஓகே. ஆமா, வண்டி எடுத்தா நீங்க எந்த செலவும் பண்ண வேண்டியதில்லை. வண்டி ஓட்டுற மட்டும் தான். 1,99,000 தான். ஒரு சின்ன வித்தியாசத்துல நம்ம பண்ணி கொடுத்துடலாம். இந்த வண்டி நீங்க டீசலு, மைலேஜ் உங்களுக்கு ஷிஃப்ட்ல எடுக்க போனீங்கன்னா ரேட் வச்சு உங்களுக்கே தெரியும். நம்ம அந்த வண்டி தெளிவா இருக்குது, மிஸ் பண்ணிடாதீங்க.
மாருதியில ஓம்னிங்க 2014 மாடல் சிங்கிள் ஓனர் கண்டிஷன்ல இருக்குது. எஃப்சி இன்சூரன்ஸ் ரெண்டுமே கரண்ட்ல இருக்குதுங்க. எஃப்சி 29 வரைக்கும் கரண்ட்ல இருக்குது. அதே மாதிரி பாத்தீங்கன்னா இன்டீரியர் எக்ஸ்ட்ரா பம்பரு கேரியரு கொஞ்சம் வாட்டர் வாஷ் பண்ண அப்படிதானே? ஆமா ஆமாங்க, வாட்டர் வாஷ் பண்ணணும். வண்டி தெளிவா வச்சிருக்காங்க, நல்லா இருக்குங்க. வண்டிலாம் தெளிவா இருக்குங்க. சீட் கவர் மட்டும் கொஞ்சம் பார்க்க கொஞ்சம் சின்ன சின்ன இது இருக்கு, மாத்திர மாதிரி இருக்கும். எக்ஸ்ட்ரா இது மழை பெஞ்சிட்டு இருக்கிறனால, ஆமா எக்ஸ்ட்ரா கேரியர் இருக்குது. மழை பெஞ்சிட்டு இருந்தனால இப்போ உங்களுக்கு வந்து வாட்டர் வாஷ் பண்ணணும். வாட்டர் வாஷ் எல்லாம் நம்மளே பண்ணி கொடுத்துருவோம். சூப்பர். அதே மாதிரி இன்டீரியரும் பாருங்க நீட்டா இருக்கும். ஒரு 2 இடத்துல சீட் கவர் மட்டும் கொஞ்சம் இதா இருக்கும். அதை நீங்க தேவைப்பட்டா மாத்திக்கலாம், எல்லாம் ஓவர் கவர் போட்டுக்கலாம். ஓகேங்க. வண்டி தெளிவா இருக்குது. வண்டி தெளிவா இருக்குங்க. எல்பிஜி இருக்கு, பெட்ரோலும் இருக்கு. ரெண்டுமே வா? ஆமா, ரெண்டுலயுமே ரன் ஆகும். சூப்பருங்க. எக்ஸ்ட்ரா கேரியர் மேல போட்டிருக்காங்க, நல்லா இருக்கு வண்டி. ஆமா. டயர் பூசுங்களா எல்லாமே? டயர் எல்லாம் பாத்தீங்கன்னா 70%. நாலுமே அப்படி ஆமா, பாரு. நாலுமே 70% தான் இருக்குது. ஓகே, இந்த வண்டி என்ன ரேட் சொல்றீங்க? வெறும் 2,55,000. 2,55. ஆமா, 2,55. இது பிக்சட் இல்ல. நேரா வாங்க, இன்னும் என்ன பெஸ்டா பண்ண முடியுமோ பண்ணி தருவேன். 2012-11 மாடலு இந்த ரேட்டை விட இன்னும் ரேட் அதிகமா இருக்கும். நம்ம அப்படிலாம் கோட் பண்ணலாம். 2014 சிங்கிள் ஓனர். ஆமா, சிங்கிள் ஓனர் தான். இந்த வண்டி இன்னும் என்ன பெஸ்டா பண்ண முடியுமோ பண்ணித்தரேன். ஆனா மிஸ் பண்ணிடாதீங்க, உடனே புக் பண்ணுங்க. வண்டி தெளிவா இருக்கு. நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போறது பாத்தீங்கன்னா ஹூண்டாயில வென்யூ. பாத்தீங்கன்னா சன்ரூப் வர மாடலுங்க. டாப் மாடலு சன்ரூப் வந்துடும். சூப்பருங்க. 2019 மாடல். சூப்பர். வண்டி பாத்தீங்கன்னா அலாய் வீலு எல்லாமே, ஏசி, டச் ஸ்கிரீன் செட்டு எல்லாமே பக்காவா இருக்குங்க. இதுல ஒரே ஒரு மைனஸ்ன்னு பாத்தீங்கன்னா 3 ஓனர். நம்ம ராணி காசுல எப்பவுமே ஓப்பனா சொல்லிடுவோம், எதையுமே உள்ளது உள்ளபடி தான். நீங்க ஒரு மெக்கானிக்கல்ல 10 மெக்கானிக் கூட்டி வந்து தாராளமா எந்த வண்டியா இருந்தாலும் சரி, 30,000 ரூபாய்க்கு ஒரு கார் கொடுக்குறாங்களா, அந்த காருக்கும் நீங்க 10 மெக்கானிக் கூட தாராளமா செக் பண்ணலாம். சூப்பருங்க. ஆமா, நம்மளது பொறுத்த வரைக்கும் எப்பவுமே இருக்கிற கண்டிஷன் சொல்லுவோம். எந்த ஊருக்கு இருந்தாலும் டெலிவரி கொடுக்குற கண்டிஷன் தான் இருக்கும். அதே மாதிரி இன்டீரியர் பாருங்க நீட்டா இருக்கும். ரியர் ஏசி வந்துருங்களா? ஆமா ஆமாங்க. சூப்பர். ரியர் ஏசி வந்துருங்க. சன்ரூப் காமிச்சிருங்க, அப்படியே சன்ரூப் அப்படியே காமிச்சிருங்க. பாருங்க, எல்லாரும் மொட்டை மாடிமாங்களே. மொட்டை மாடி. ஆமா ஆமாங்க, அது வேணா ஓபன் பண்ணி கூட காமிக்கிறேன் பாருங்க. டச் ஸ்கிரீனோட இருக்குது. இந்த மொட்டை மாடில நிக்கிறீங்களா? ஆமாங்க. நம்ம பாத்தீங்கன்னா ஹுண்டாயில வென்யூ டாப் மாடலுங்க. சன்ரூப் வர மாடலு. சூப்பர் சூப்பர். ஆமா, கார் பாருங்க பக்கா தெளிவா இருக்கும். என்ன ரேட் சொல்றீங்க இதுக்கு? இந்த வண்டி லோ பிரைஸ்ல தான் கோட் பண்ண போறோம். பாத்தீங்கன்னா 6,49,000 ரூபாய்க்கு. மார்க்கெட் பிரைஸ் எவ்வளவு போகுதுங்க? மார்க்கெட்ல பாத்தீங்கன்னா 8 லட்சம் ரூபாய் போயிட்டு இருக்கிற காரை வெறும் 6,49,000 ரூபாய்க்கு நீங்க வண்டி பக்காவா இருக்கு, மிஸ் பண்ணிடாதீங்க. நெகோஷியபிள் எதுவும்? இதுல இருந்து ஒரு சின்ன வித்தியாசம் கண்டிப்பா பண்ணி தரேன். ஓகேங்க. கடைசியா வந்து இந்த 199 ரூபாய் காரை காமிச்சிட்டீங்க. ஆமா, இதுதான் அந்த காருங்க. வெறும் 199 ரூபா. ஸ்கிரீன்ல தெரியற நம்பருக்கு நீங்க ஜிபே பண்ணிட்டு அதே நம்பருக்கு ஸ்கிரீன்ஷாட் எடுத்து வாட்ஸ்அப்ல அனுப்பிட்டு உங்க பேரு, ஊரு, மொபைல் நம்பர் 3 அனுப்பிடுங்க. நாங்க டோக்கன் வாட்ஸ்அப்போட அட்ரஸோட அனுப்பிடுவோம். இந்த குழுக்கள் வந்து போடுவது உங்களுடைய விருப்பம் தான், யாருடைய கட்டாயம் இல்லை. அதே மாதிரி இந்த வண்டிக்கு எஃப்சி இன்சூரன்ஸ், நேம் டிரான்ஸ்ஃபர் எல்லாமே நம்மளே பண்ணி கொடுத்துருவோம். இந்த குழுக்கள்ல பரிசு விழுகாதவங்களுக்கு எங்கிட்ட கார் எடுக்கும் போது 3,000 ரூபாய் கேஷ்பேக் ஆஃபர் கொடுத்துருவோம். இந்த வண்டி பார்த்தீங்கன்னா நிசான் மைக்ரா. நான் ஓட்டி பார்த்து டெஸ்ட் ட்ரைவ் பண்ணி வண்டி பக்காவாக இருக்குதுங்க. பட்டன் ஸ்டார்ட்டு உள்ள வந்து ஏர் பேக்கோடு கொடுக்குறாங்க. வெறும் 199 ரூபாய்க்கு நம்ம ஒரு காரோடைய அக்சசரியோட வாங்கவே முடியாது. ஆனால் இந்த வண்டி கண்டிஷன் பார்த்தா பக்காவாக இருக்குது. டயராக இருக்கட்டும், இன்டீரியராக இருக்கட்டும், வண்டியை சுற்றி பார்க்கும்போது எல்லாமே தெளிவாக சூப்பராக கொடுத்துட்டு இருக்காங்க. இந்த கார் யாருக்கு கிடைக்க போகுது தெரியல. அந்த அதிர்ஷ்டசாலி வரக்கூடிய 27ஆம் தேதி முடிவாயிரும். காலையில் 11 மணிக்கு நீங்க லைவா பார்க்கலாம். ஓகே, நீ சேலம், கள்ளக்குறிச்சி, வாழப்பாடி, ஈரோடு இதெல்லாம் பக்கத்தில் இருந்தீங்கன்னா நீங்க குழுக்கள் தாராளம் நேரம் வரலாம். அது போக பார்த்தீங்கன்னா லைவ் யூடியூப்ல நீ பார்த்துடலாங்க. நீ எந்த சேனல் லைவ் போட போறீங்க? ஸ்ரீ ராணி கார்ஸ் மிஸ்டர் கேமராமேன் ரெண்டுலயுமே நீங்க லைவா பார்க்கலாம். ஓகே, அது மட்டும் இல்ல, இன்னும் 2 சேனல்ல நம்ம லைவுக்கு தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுவோம். பண்ணி கொடுத்துருவோம். நீங்க பணம் போடும்போது பாத்தீங்கன்னா அந்த சேனலோட லிங்க் வந்து சேர்த்து உங்க லிங்க் அனுப்பிடுவாங்க. நீங்க அதுல போய் நீ டச் பண்ணி பார்த்தாலும் நேரடியாக வர்ற மாதிரி தாராளமா நீ நேரடியாக வந்து இந்த லைவ் குழுக்கள்ல அந்த அதிர்ஷ்டசாலி நீங்களா கூட இருக்கலாம். 199 ரூபாய்க்கு சூப்பரான தரமான கார் பார்த்தீங்கன்னா ஸ்ரீ ராணி கார்ஸ் கொடுக்குறாங்க. அது மட்டும் இல்லாமல் எல்லா காரும் நீங்கள் பார்த்துருப்பீங்க, எல்லாமே லோ பட்ஜெட் காசில் கொடுத்துட்ருக்காங்க. மொபைல் எடுக்கிற ரேட்டுக்கும் கார் இருக்குது, ஹை ரேட்லேயும் கார் இருக்குது, மொட்டை மாதிரி கார் இருக்குது, எல்லாமே வச்சுருக்காங்க. தரமான காராக எல்லாமே இருக்குது. நீங்கள் வரும்போது
தாராளமாக ஒரு 1 இல்லை 2 இல்லை 10 மெக்கானிக்கல் கூட்டிட்டு வந்து நீங்கள் டிஸ்டர்ப் பண்ணி வண்டி எடுத்துக்கலாங்க. அவ்வளோ சூப்பராக வண்டி வச்சுருக்காங்க. உங்களோட டீட்டெயில் கான்டாக்ட் நம்பர் டிஸ்கிரிப்ஷனில் ஸ்க்ரீனில் இருக்கும். அதில் நீங்கள் செக் பண்ணி போய் உங்களுக்கு எந்த மாதிரி கார் வேணுமோ அந்த மாதிரி கார் செக் பண்ணி எடுத்துக்கலாம். மறக்காம இந்த வீடியோ எல்லாத்துக்குமே ஷேர் பண்ணுங்கள். மீண்டும் ஒரு புதிய வீடியோன்னு சந்திக்கிறேன். அது வரைக்கும் பாய்.